பார்க்குறீங்க, நம்ம வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம், தலையாறு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன நமக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பலகையை பாருங்கள். இதிலிருந்து நம்ம அப்படியே தொடர்ந்து இயற்கையை ரசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இதிலிருந்து இந்த பாதை அப்படியே போயிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த வளாங்குளம் அப்படிங்கிறத கடந்து நம்ம தலையாறு போய் பயணிக்கிறோம். பயணித்து விட்டு மற்ற இடங்கள்லாம் உங்களுக்கு கண் முன்னால் நிறுத்துறதுக்காக தான் நாங்கள் இருவரும் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். வேறு மூங்கிட்டூர் கல். மூங்கிட்டூர் கல்லுனாலே ஒரு சிறப்பான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து யானை பிறப்பிட்டு வர்றது அப்படியே பிறப்பிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பிறப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, நாங்கள் நின்று பார்க்கும்போது விடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் கிளம்பி வந்தது. ஆனால் வந்த உடனே இந்த இடத்துல கல்லாக சமைஞ்சு அவங்க இங்கே நோக்கி அந்த பயணம் போயிட்டே இருந்துக்குது. அப்படியே நம்மளாம் பார்த்து ரசிக்கிறதுக்காக உங்கள் கண் முன்னால் நிப்பாட்டுறோம். இந்த யானையை நல்லா பாருங்கள். யானை வடிவம்தான் இந்த வடிவம், யானை வடிவம். கவனித்து பாருங்கள், எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொடக்கம் அடுத்த தொடக்கம் தொடர்ந்து அந்த யானை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. யானை, அழகான யானை நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத விட அந்த காட்சியை தான் இப்போ உங்கள் கண் முன்னால் நிறுத்துகிறோம். பாருங்கள், பார்த்துட்டு அடுத்த பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு நான் இங்கே வந்து போனால தான் ஒரு குடும்பமே ஆனேன். இன்றைக்கி நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சுதாரிப்பு கொடுக்கும். அதுதான் இங்கே வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்க்குறீங்க, ஆண்டியப்பன். ஆண்டியப்பனுங்கிறது சாமி மேலே இருக்குது. நம்ம தேவைக்கேற்ற இப்போ மேலே வச்சுக்கிட்டோம். அதே ஒரு காமெடி. கும்பிட்டுட்டு வர்றவங்க ஏன் திரும்ப அங்கே போய்கிட்டு அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்னும் நாங்கள் விடலை. ஆண்டியப்பனை வந்து விடலை. தொடர்ந்து இந்த கோயிலை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெள்ளிக்கு செவ்வாய்க்கு வந்துட்டு போய்கிட்டு இங்கே சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். இதில் கும்பிட்டுட்டு தான் ஒரு இடத்துலையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னியும் எங்கள் பயணங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். தலையாறு கடந்து நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ மக்களுக்கு இதை பார்க்கணும். சில பேர் பார்த்துக்கிட்டு பார்க்கல, எங்களுக்கு இடம் தெரியலையே, முன்னோர்கள் கதை சொன்னாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்குமோ என்னன்னு போட்டு கண் தோண்ட வேணாம். இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் அழகான இந்த சிறப்பாக உங்கள் கண் முன்னால் நிறுத்திருக்காக தான் நாங்கள் இந்த வேண்டி பார்க்குறோம். அடுத்த பகுதி தொடரும். எங்கள் பயணங்கள் தொடர்கிறது. இது வந்து சூரிய பாறை. சூரிய பாறைன்னா இங்கேருந்து தோண்டி அப்படியே இந்த மக்கள் எல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா வெளிசம் ஊரை பார்த்தீங்க, எங்கள் இதுலேயே ஊரெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் மக்கள் வாழ்ந்த இடம். இந்த குழிக்குள்ளே இந்த சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சூரிய பாறைக்கு சூரிய வந்துருச்சு. அப்போ அந்த பேருக்கு வந்து முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பேர் சூரிய பாறை. பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே தான் வரும். இங்கே வந்த உடனே இந்த மக்கள் வந்து ஆஹா சூரிய பாறையில் வெயில் வந்துருச்சே ஒரு சந்தோஷம். பார்த்தோன்னா அப்படியே அப்போ கண் போட்டுவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய வேலைகள்லாம் தொடங்குறது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எதுவும் இல்லை, இதுக்கு நேராக அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இந்த மலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இங்கிட்டு மலையெல்லாம் ரொம்ப அழகான தோற்றங்கள். இங்கிட்டு மலைகள், இங்கிட்டு பெரிய குளம், தேவரம்பட்டி, இதெல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான் சூரிய பாறை. உங்கள் கண் முன்னால் நிற்கிறது இந்த சூரிய பாறை தான். நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த பயணம் தொடர்ந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய போய்கிட்டே உங்களுக்கு கண் முன்னால் நிறுத்திருக்காது தான் நாங்கள் வந்திருக்கோம். அடுத்து பயணத்தை தொடர்வோம். இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாலிப்பாறை. இது வந்து பாலிப்பாறை. இது வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்ச கதையை வந்து நம்ம பார்க்க முடியல. கதையே கேட்டு கேட்டு அவங்க வந்து போயிருப்போம். இப்போ இந்த பாலிப்பாறையில் வந்து இப்படியா ஒருத்தர் வந்து குடிச்சு போட்டிருக்காரு. குடிசை அப்படின்னா இந்த புல்லுகள்லாம் பறிச்சு போட்டு குடிசையில் போட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த மனிதன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கூட கவலையே படலை. அந்த டான்ஸ் பண்ணுங்க, அந்த பாட்டெல்லாம் அந்த ஒரு டான்ஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆடிருக்காருங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாலிப்பாறை இப்போ அந்த பாடை வந்து நான் பாடுறேன். இப்போ அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. அந்த பழைய ஆடினதை பாலிப்பாறை பட்டி குடிச்சு படுத்து தூங்க வீட்டை காணா நான் அந்த மாதிரி பாடி அவர் கவலையே படாத ஒரு இடம்தான். மீண்டும் அந்த பாட்டை பாடுறேன். பாலிப்பாறை பட்டி குடிச்சு படுத்து தூங்க வீட்டை காணா கங்கு வரைக்கும் ஓட்ட காணா. ஏன்னா பழவதை கொண்டு வந்து அவர் வச்சிருப்பாரு, அதுக்கு கூட ஓட்டு இல்லை, நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ண இடம். இன்றைக்கி வந்து நம்மளாம் நவீன மரம் போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் மறக்கலை.
திரும்பி நாங்கள் அந்த இடத்துல போய் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக தலையார் பயணிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். இதுதான் மூடிடுச்சு. போடு போடு. இப்போ இந்த கல்லு குமிச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்க. நம்மளுக்கு கால் கைதான் வலிக்க கூடாது, மாங்காய் வைக்காது. நல்ல முறையா பார்த்துருக்கீங்க. என்ன அப்படின்னா முன்னோர்கள் அந்த காலத்துல சொன்ன பெரிய பெரிய கல்லு போட்டிருக்கோம். விஷயம் வந்து கல்பாறை, இது பேரு. இந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிமலை மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம துன்பங்கள் தீர்க்காக இந்த கல்லை வந்து கால் வலி கை வலி எல்லாம் இருக்கும் ஒரு நேரத்துக்கான. அப்போ போடும்போது அந்த கல் போடும்போது துன்பங்களை அதில் விட்டு அதனால பார்த்தீங்கன்னா அது சாதாரண இந்த கல்லெல்லாம் அவ்வளவு எவ்வளோ பெரிய கல்லுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்னும் நம்ம மறக்காமல் இன்னும் நாங்கள் கடைபிடிச்சி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் அதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். கல்லை பாருங்க எவ்வளோ கல் இருக்குது. அப்போ எவ்வளோ மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கோம். நல்லா கவனிங்க, கல்லுகள் வந்து எவ்வளோ கல். அப்போ எப்போ காலத்துலேருந்து அது போட்டுருக்காங்க பாருங்க. ஏன்னா துன்பங்கள் திருநா பெரிய முன்னோர்கள் வந்து நமக்கு விளையாட்டாக சொல்லி வைக்கிறது இல்லை. சொல்லி வைக்கிற காலங்கள் இன்றைக்கி அது ஒரு உண்மை அப்படிங்கிற நல்லாட்டா கல்லை பாருங்க ஒரு மலை அளவுக்கு போயிடுச்சு. அடுத்த பகுதியை நீ பார்ப்போம். இங்கே உயரமான கல். இந்த கல்லுக்கு பேர் யானை படைக்கல். யானை படைக்கல் நல்லா கவனிங்க, யானை படைக்கல். இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல்லை வந்து இந்த சின்ன குட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் இந்த கல் பிடிச்சிருக்கதா முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. உங்கள் கண் முன்னாடி நாங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்லெல்லாம் வீடியோ பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். நல்லா கவனிங்க, யானை கல். முகம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க, யானை படைக்கல். அடுத்த பகுதி அடுத்து பார்ப்போம். அடுத்த பகுதி சொல்லுங்க. அடுத்த பகுதி இங்கே அடுத்த இடத்துல பார்ப்போம். அடுத்த பகுதி தீர்க்காலத்துக்கு இடத்துக்கு போகிறோம். ஆமாம், அடுத்த பகுதியை பார்ப்போம். வணக்கம். மீண்டும் இந்த பகுதி தொடர்கிறது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நேரம் தலையாறு வந்து விட்டோம். தலையாத்துக்கு மேலே தான் பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் தான் சேர்ந்து அந்த பகுதியில் பார்த்தா தேவனவட்டிக்கு மேலே தான் இந்த அம்மன் அருள் பெற நாங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் கவனிங்க, எவ்வளோ சிறப்பான மலை. இந்த மலையெல்லாம் பார்த்தா அருவி, மக்கள் கூட்டம் எல்லாமே அங்கே குடையானிலேருந்து முனையாறுலேருந்து இங்கே வந்திருக்கோம். எல்லாம் கவனிங்க, எவ்வளோ அழகான மலை. இந்த சிறப்பு அடைஞ்சு நாங்கள் போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். கவனிச்சுட்டு இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்குங்கிற நீங்கள் பாருங்கள். இந்த கண் முன்னால் நாங்கள் நிறுத்திருக்காக இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூலையாத்துலேருந்து வந்திருக்கோம். இது பெரிய அருவி, சரியான அருவி. இந்த அருவியில் வந்து சேர்த்து நாங்கள் மூலையார் கொண்டு போகிறோம். பைத்தியம்மன் கோயில் கொண்டு போகிறோம். காமாட்சியம்மன் கோயில் பைத்தியம்மன் கோயிலுக்கு கொண்டு போகிறோம். அப்படின்னு தீர்த்தம் பல கிலோமீட்டர் இந்த காலத்தில் வந்து இது ஓடிட்டே இருக்கு. பல கிலோமீட்டர் கடந்து வந்து பெரிய பெரிய மலைகளும் கடந்து வந்துருக்கோம்.